ஏப்ரல் 6. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. துதிகளை பிரஸ்தாபம் பண்ணுதல். இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா 63, 7 முதல் 9 வரையுள்ள வசனங்கள். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்குச் செய்த மகா நன்மைக்குத் தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். குறிப்பு வசனம்: கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஏசாயா 63, 7. எங்கள் சபை அதன் முதல் கட்டிடத்தை கட்டிய போது கட்டிடத்தின் உட்புற அலங்காரம் முடிவடைவதற்கு முன்பு சுவர்களிலும் காங்கிரீட் தூண்களிலும் மற்றும் காங்கிரீட் தளங்களிலும் மக்கள் நன்றி தெரிவிக்கும் வாக்கியங்களை எழுதினார்கள். அந்த சுவர்களுக்கு முன்னால் இருந்த அலங்கார சட்டங்களை விலக்கி பார்த்தால் அவைகள் நன்றாய் தெரியும். நிறைய வேத வசனங்கள் மற்றும் நீர் மிகவும் நல்லவர் என்பது போன்ற துதி வாக்கியங்களும் ஜெபங்களும் அதில் இடம்பெற்றிருந்தன. சவால்களுக்கு மத்தியில் தேவன் எங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் இருந்தார் என்பதை அடுத்த தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த சாட்சியத்தை விட்டு சென்றோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைவு கூர்ந்து அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மேலும் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் என்று சரித்திரத்தில் தன் ஜனத்தின் மீதான தேவனுடைய அன்பை அவர் தெரியப்படுத்துகிறார். அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது இஸ்ரவேலர்கள் இன்னும் நெருக்கத்தில் இருப்பதையும் தேவன் அவர்களுக்காக இடைப்பட வேண்டும் என்ற தீர்க்கதரிசியின் எதிர்பார்ப்பையும் நாம் காண முடியும். இக்கட்டான தருணங்களில் தேவன் நமக்கு காண்பித்த இரக்கத்தை நினைவு கூறலாம். சவாலான வாழ்க்கை தருணங்களை நாம் சந்திக்கக்கூடும். ஆனால் அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய துதிகளுக்கு பாத்திரர் என்னும் உண்மையை நாம் அறிந்து கொள்ளக்கூடும். தேவன் உங்களுக்கு கடந்த காலத்தில் காண்பித்த இரக்கம் என்ன? அவைகளுக்கு நன்றி சொல்லுதல் சவாலான சூழ்நிலைகளுக்குள் கடந்து போகும்போது உங்களுக்கு எந்த விதத்தில் உதவியாயிருக்கிறது? பிதாவே, நீர் அனைத்து சிருஷ்டிப்பின் மீதும் சர்வ ஆளுகையுள்ளவராயிருக்கிறீர். உம்முடைய மாறாத கிருபைக்காகவும் நீர் என்னோடு எப்போதும் இருப்பதற்காகவும் உம்மை துதிக்கிறேன்.